சிறுகதை நிமிர்ந்த நென்னடை. அந்த சிறிய அடுக்குமாடி குடியிருப்பின் வெராந்தாவில் அமர்ந்து தன் மகள் கவியின் பாடப்புத்தகங்களை அடுக்கிக் கொண்டிருந்தாள் மீரா. கடிகாரம் இரவு 11 மணியை காட்டியது. அலுவலக வேலை, வீட்டின் பொறுப்புகள், மகளின் படிப்பு என மீராவின் ஒரு நாள் 24 மணி நேரமும் ஓடிக்கொண்டே இருக்கும். 5 வருடங்களுக்கு முன்பு தன் கணவரை ஒரு விபத்தில் இழந்தபோது மீராவின் உலகம் நிலை குலைந்து போனது. ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு தனியா எப்படி வாழ்வ என்று உறவினர்கள் கேட்ட கேள்விகள் அவளை காயப்படுத்தின. ஆனால் பயந்து முடங்கி போவதை விட தன் மகளுக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டும் என்று அவள் முடிவெடுத்தாள். ஆரம்பத்தில் எல்லாமே போராட்டமாகத்தான் இருந்தது. வேலை செய்யும் இடத்தில் சிலரின் பார்வைகள், சமூகத்தின் மெல்லிய கேலி பேச்சுக்கள் என ஒவ்வொன்றையும் அவள் தன் மௌனத்தாலும் உழைப்பாலும் கடந்தாள். ஒரு நாள் கவி பள்ளியிலிருந்து வரும்போது சோகமாக வந்தாள். அம்மா, ஸ்கூலில் எல்லாரும் அப்பாவை பற்றி பேசுகிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் அப்பா இல்லை என்று கேட்பாள். மீரா மகளை அருகில் அமர வைத்தாள். கவிக்குட்டி, ஒரு செடிக்கு தண்ணி ஊற்ற ஒரு ஆள் இருந்தாலும் சரி, 2 பேர் இருந்தாலும் சரி, அந்த செடி பூ பூக்கிறது தான் முக்கியம். உனக்கு நான் அம்மாவாகவும் இருப்பேன், அப்பாவாகவும் இருப்பேன். உன்னோட ஒவ்வொரு வெற்றியிலும் உன் அப்பா நம்ம கூடவே இருப்பார் என்று தைரியம் கூறினாள். வருடங்கள் ஓடின. மீரா தன் கடின உழைப்பால் அலுவலகத்தில் மேலாளர் நிலைக்கு உயர்ந்தாள். கவி படிப்பிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்கினாள். கவியின் பட்டமளிப்பு விழா அன்று மேடையில் நின்றபடி அவள் சொன்னாள், என் வாழ்க்கையோட சூப்பர் ஹீரோ என் அம்மா தான். அவங்க எனக்காக தன்னையே மெழுகுவர்த்தியா உருக்கி எனக்கு வெளிச்சம் கொடுத்தாங்க. ஒரு பெண்ணால் தனியாகவும் சாதிக்க முடியும்னு அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. சபையினரின் கைதட்டல்களுக்கு நடுவே மீராவின் கண்களில் ஆனந்த கண்ணீர். அவளுடைய பயணம் கடினமானதுதான், ஆனால் அது ஒருபோதும் தோற்று போகவில்லை. கதையின் நீதி, பெண் என்பவள் எப்போதும் வெற்றிக்காக பிறந்தவள். கேலி பேச்சுக்களை செவிமடுத்தால் வாழ்க்கையில் நாம் முன்னேற முடியாது.